உங்க குழந்தைங்க சிவிசி வேர்ட்ஸ் கரெக்டாக ரீட் பண்ணுறாங்களா? அதாங்க 3 லெட்டர் வேர்ட்ஸ். ஆனால் 4 லெட்டர் வேர்ட் 5 லெட்டர் வேர்ட் ரீட் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படுறாங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது, கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி டே 1லேருந்து டே 4 வரைக்கும் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். இந்த மாதிரி ஃபோனிக்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலான மாமி லேர்னர்ஸ் அண்ட் கிட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது என்டர்டெயின்மெண்ட் சேனல் மாதிரி உங்களுக்கு அவ்வளோ போர் அடிக்காமல் இருக்காது. பட் ஆனால் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களோட ரீடிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்க்க வரீங்களா? அதாங்க எல் பிளென்ஸ். ஃபஸ்ட்டு பிளென்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. பிளென்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஜாயினிங். அதாவது நம்ம லெட்டர்ஸை ஜாயின் பண்ணி படிக்கிறது தான் பிளென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம தமிழில் வந்து எழுத்துக்களை எப்படி கூட்டி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே கான்செப்ட் தான் இங்கே பிளென்ஸு. ஆனால் இங்கே சின்ன சின்ன ரூல்ஸ் இருக்குது, அதை என்ன நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு கான்சனன்ட் லெட்டர்ஸ் அப்படின்னா ஏற்கனவே என்னன்னு தெரியும். அதாவது AEIOU இந்த 5 லெட்டர்ஸை தவிர மீதி எல்லா லெட்டர்ஸுமே கான்சனன்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு கான்சனன்ட் லெட்டரோடையும் எல் சேர்த்து படிக்கிறது தான் எல் பிளென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பியோட சவுண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப. இப்போ எல்லோட சவுண்டு இல். இது ரெண்டும் எப்படி சேர்த்து படிக்கணும் அப்படின்னா ப இல் பில் அப்படின்னு படிக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் இன்னும் கொஞ்சம் எல் பிளென்ஸ் இங்கே காமிச்சிருக்கேன், அதையும் என் கூட சேர்ந்து கரெக்டாக படிங்க, பார்க்கலாமா? ப இல் பில், க இல் கில், இல் ஃபில், க இல் கில், இல் சில், ப இல் பில். மறுபடியும் இன்னொரு ரீட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ப இல் பில், க இல் கில், இல் ஃபில். மறுபடியும் சொல்கிறேன், இல் ஃபில், க இல் கில், இல் சில், ப இல் பில். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கான்சனன்ட் லெட்டர்ஸோட எல் சேர்த்து படிக்கிறப்ப இந்த சவுண்ட்ஸ் வந்து வரும். இப்படி அவங்க படிக்கிறதுனால அவங்க லெட்டர்ஸை கொஞ்சம் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ண. எல் பிளெண்டிங் வேர்ட்ஸ் இப்போ பார்க்கலாம், என் கூட சேர்ந்து படித்து பாருங்கள். நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லா சவுண்ட்ஸும் தெரியும்னு நினைக்கிறேன். சவுண்ட்ஸ் உங்களுக்கு தெரியலனா நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்துக்குங்க. பில், ஆ, பிளாக், பிளாக். மறுபடியும் இன்னொரு படிச்சு காமிக்கட்டுமா? பில், ஆ, பிளாக், பிளாக். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ண சொல்லுங்கள், அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கில், ஆ, ப, கிளாப். மறுபடியும் படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. கில், ஆ, கிளாப், கிளாப். நெக்ஸ்ட் ஃபில், ஆ, ஃபிளாக், ஃபிளாக். என் கூட சேர்ந்து நீங்கள் கரெக்டாக படிக்கிறீங்களா? ஃபில், ஆ, ஃபிளாக், ஃபிளாக். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மெதுவாக படிப்பாங்க, போக போக என்ன மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிப்பாங்க. நானே கொஞ்சம் ஸ்லோவாக தான் படிக்கிறேன், உங்களுக்கு என் கூட சேர்ந்து இந்த வேர்ட்ஸை கரெக்டாக ட்ரை பண்ணுங்க. பில், ஆ, பிளாட், பிளாட். மறுபடியும் சொல்கிறேன், பில், ஆ, பிளாட், பிளாட். சில், ஆ, ஸ்லாப், ஸ்லாப். கில், ஆ, கிளாட், கிளாட். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மெதுவாக படிக்கட்டும், அப்புறம் போக போக அவங்களே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ எல் பிளென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே கான்செப்ட் தான் ஆர் பிளென்ஸும். ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு கான்சனன்ட் லெட்டர்ஸோட ஆரை சேர்த்து படித்தா அது ஆர் பிளென்ஸ். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன் பாருங்க. ப, ர், பிர். ஸோ மறுபடியும் அவங்க அந்த பிஆர் அப்படிங்கிற வேர்டை பார்த்தாங்கன்னா, லெட்டர்ஸை பார்த்தாங்கன்னா அவங்க வந்து ப இர் பிர் அப்படின்னு படிக்கக்கூடாது. அவங்க அந்த பிளன்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிர் அப்படின்னே படிக்க சொல்லுங்க, அப்போதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேர்ட்ஸை ரீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம் என்னென்னலாம் ஆர் பிளன்ஸ்ல இருக்கு அப்படின்னு. ப இர் பிர், க இர் கிர், இர் ஃபிர், க இர் கிர், ட இர் டிர்.
க இர் கிர். உங்களுக்கு இப்போ கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நான் லாஸ்ட்டாக எப்படி ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், அதையும் கவனிச்சுக்கோங்க. பிர் கிர் ஃபிர் கிர் டிர் கிர் டிர். ஓகேங்களா? ஆர் பிளெண்டிங் வேர்ட்ஸ் பார்க்கலாங்க. பிர் அ பிர ஷ் பிரஷ். நெக்ஸ்ட் பாருங்க. கிர் அ கிராப் கிராப். நெக்ஸ்ட் ஃபிர் ஆ ஃப்ராக் ஃப்ராக். மறுபடியும் சொல்றேன். ஃபிர் ஆ ஃப்ராக் ஃப்ராக். என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. டிர் ஆ ட்ராப் ட்ராப். டிர் அ ட்ரக் ட்ரக். மறுபடியும் சொல்றேன். டிர் அ ட்ரக் ட்ரக். கிர் அ கிராப் கிராப். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஆனால் இந்த வீடியோவில் நான் சி கேக்கு க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏன் இதை சி கேக்கு க அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ அதாங்க, அதாவது டயக்ராஃப்ஸ். இந்த வீடியோ முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலான மாமி லேர்னர்ஸ் அண்ட் கிட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.